கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், அப்புறமா நெய் விட்டுக்கலாம், வறுத்தெடுத்துக்கலாம். அப்படி சொன்னாங்க. அப்புறமா கிஸ்மிஸ் முந்திரி வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இனி பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகு போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பல்லாரியை கொஞ்சம் போட்டுக்கலாம். பல்லாரி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சொல்லு. வெங்காயம் வதங்கிடுச்சு. நறுக்கி வச்ச தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச மல்லி புதினா போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 4 கப் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அச்சு அப்படி இல்லை. தண்ணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிட்டு ஊற வச்சிருந்த அரிசி போட்டுருக்கலாம். கீ ரைஸுக்கு தேவையான சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி புதினா போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி புதினா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு போட்ட வேக வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. அடுத்து தயிர் ரெடி பண்றோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுறோம். மல்லி புதினாயும் மிளகாவும் கூட போட்டுருவோம். தயிர் ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ரைஸ், தயிர் உள்ளி, கீ ரைஸ், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்